ஒரு பொருள் வந்து கம்மியாக இருக்குன்னா, ஆகா இது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிரும். அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா, அதை பற்றி ஒரு 1 மாதத்துக்கு வந்து நினைக்கவே மாட்டோம். அதனால பலாப்பழம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்றனால வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சொலையெல்லாம் எடுத்து, காலையிலேயே வந்து பங்கு போட்டு ஆளுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சரி தோசை சாப்பிடாட்டி என்ன அப்படிங்கிறதுக்காக, காலையிலேயே பிரெட் ஆம்லேட்டும் வந்து டிஃபனுக்காக ரெடி பண்ணிவிட்டு, பாலும் வந்து கெட்டு போயிட்டனால பன்னீரையும் சேர்த்து இந்த வீக்குக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நமக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைனா கூட லீவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நாள் லீவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் லீவில் நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்த வேலை தான் வந்து இந்த இன்ஜின் ஆயிலை மாற்றுற வேலை. சரி மாற்றி வச்சா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் வந்து ஊற்றி வச்சா கூட கேட்டுக்கெல்லாம் அடிச்சுக்கலாம். அதுக்காகவே வந்து அந்த மீதி ஆயிலெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருவோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக அப்படிங்கிற பழமொழிலாம் மாறி போய் நான் சந்தோஷமாக விளையாடினதை என் குழந்தையால கூட இப்போ விளையாட முடியாத அளவுக்கு மணலெல்லாம் கை வச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்தாச்சு. அதனால் க்ளீன் பண்ணி மணலை எடுத்து வச்சு நான் குட்டீஸ்க்கு வந்து விளையாட வந்து கொடுத்துருந்தேன்.